ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல கௌஷிக், என்ன நீங்க டைட்டில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏதோ கிளவுன் மாதிரி ஆமா இருக்கீங்க. ப்ரோ. முதல்ல இல்ல ப்ரோ, நம்ம பீஸ் வேணும்னு பண்றோம். பாகிஸ்தான்ல எவனோ ஒருத்தன் நினைச்சிருந்தா நேத்து இந்த பிரச்சனையே பீஸ் வந்திருக்காது. வேணா டெரரிஸ்ட் யாருக்கு பீஸ் வேணும் கேக்குறோம். பண்ணிருப்பானே. இல்ல பீஸ் என்ன அவனுக்கு கேக்குறோம்? போய் நம்ம இந்தியா பாகிஸ்தான் பீஸ் என்ன வேணும். ஏன் பேசிட்டு இருக்கீங்கல்ல? என்னைக்கிட்ட ஒரு இந்தியா நிமிஷம் போய் இரு. அன்வான்டா அட்டாக் பண்ணிருக்குது. ஐயா ஐயா ஒரு கௌஷிக் நிமிஷம் ஒரு நிமிஷம். கௌஷிக் ஹக்கி கௌஷிக் ஹக்கி பீஸ் ஹக்கி கேக்குறோம். ஹக்கி ஹக்கி ஒரே நிமிஷம். இந்த சொல்லுங்க. இந்தியா ஒரு சமாதான புறா விடும் நாடுன்னு பைத்தியகாரத்தனமா பேசாதீங்க. இந்தியா பக்கத்து நாட்டுல இருக்கிற சண்டைய மூட்டி விட்டு நாட்டை பிரிச்சு கொடுத்துருக்குது. நம்மளும் இந்தியா தான் ப்ரோ. சும்மா கொஞ்சம் பேசுங்க. நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கங்க ப்ரோ. நான் இந்த ஸ்பேஸ் ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. வெளியே இருந்து பாக்குறப்போ நீங்க பியூர் பாலிடிக்ஸ் வச்சு இந்த ஸ்பேஸ் ஓட்டுறீங்க. முதல்ல டேய் கிறுக்கு மாதிரி பேசாதடா. இங்க இங்க பீஸ்ன்னு கேக்குறது எதுக்குன்னா, நாளைக்கு சிவிலியன்ஸ் அங்க இருக்க சிவிலியன்ஸ் இங்க இருக்க சிவிலியன்ஸ் தான் அட்டாக் பண்ணுவாங்க. நாளைக்கு மோடிக்கு ஒன்னாவது, ஸ்டாலினுக்கு ஒன்னாவது, எங்க இருக்க சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டருக்கு எதுவுமே ஆகாது. அவங்க எல்லாம் ஜாலியா தான் இருப்பாங்க, சேஃப் ஜோன்ல தான் இருப்பாங்க. நாளைக்கு பாதிக்கப்பட போறது பாகிஸ்தான்ல இருக்க மக்களும் இந்தியாவில இருக்க மக்களும் தான், சிவிலியன்ஸ் தான். அங்க இருக்க ஆர்மி மேன்ஸ் உயிர் இருப்பாங்க, இங்க இருக்க ஆர்மி மேன்ஸ் உயிர் இருப்பாங்க. இதனால பினான்சியலி லாஸ், ரெண்டு காலத்துக்குமே பொருளாதார ரீதியாகவே லாஸ். இது ஒரு புரோஜனமும் இல்ல. வார்ன்றது ஒரு புரோஜனம் கிடையாது, புரிஞ்சுக்கோ. டெரரிஸ்ட் அகைன்ஸ்டா நீ பேசுறியா, பேசு, எவ்வளவு நேரம் பேசு, ஓகேவா? நம்ம டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணணும்னு பேசு. ஆனா வார் வேணும். வார் ப்ரோ அன்னைக்கு அட்டாக் நடந்துச்சுல காஷ்மீர்ல. ப்ரோ ஒன்னே ஒன்னு சொல்லி, காஷ்மீர்ல அட்டாக் நடந்துச்சுல, அப்ப நீ இதே போட்டு பீஸ் அண்ட் ஸ்பேஸ் போட்டியா? பக்காஞ்சி கவர்மெண்ட் இவர்கிட்ட கேப்போம். ஏகே அங்க காஷ்மீர்ல அட்டாக் நடந்துச்சுல, அதுக்கு யார் காரணம் உன் பார்வையில சொல்ல? டெரரிஸ்ட் தான் ப்ரோ. ஒன்னு நம்ம கவர்மெண்ட் ப்ரோ, கவர்மெண்ட் யாராவது பேசனா கேளுடா. ஐயா அப்படிதான் ப்ரோ பேசுவேன். முடிஞ்ச கேட்கதாங்க கேளு ப்ரோ. ஐபிஎல் மேட்ச் தம்பி இது. ஓகே உக்காஞ்சினே பாலிடிக்ஸ் பண்ணாதீங்கன்னா. கௌஷிக் முதல்ல ஒரு நிமிஷம் கேளியா பொறுமையா. உன்னை பாகிஸ்தான்ல அவனுக்கு யாருமே பாலிடிக்ஸ் பண்ணல. அவன் மாட்டுல பாலிடிக்ஸ் பண்றான். என்னமோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. பீஸ் கேட்ட பாலிடிக்ஸ்னா அப்ப வார் பாலிடிக்ஸ் கிடையாதா? ஒரு நிமிஷம் இருங்க. சரி அன்னைக்கு செட்டப் என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி ஸ்பேஸ் போட்டீங்களா? பீஸ் என்ன பண்ணாங்க? அன்னைக்கு உட்காந்து கவர்மெண்ட் தான் வச்சிருப்பீங்க. அந்த கவர்மெண்ட் மேல தப்பு திட்டுவாங்க. இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் என்ன கவர்மெண்ட் தான திட்டுவாங்க. யாரா திட்டுவாங்க? ஆமா அன்னைக்கு. சரி அப்ப நீங்க பீஸ் எல்லாம் போடலையா? கவர்மெண்ட் இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் போட்டு பண்ணீங்க. பேசிட்டு இருக்காரு. நம்ம இத யூஸ் பண்ணிக்கிறோம் சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஒரு நிமிஷம் கேளு. இல்ல ஒரு நிமிஷம் கேளு. அன்னைக்கு எப்படி பீஸ் போட்டு பேச முடியும்? இன்னைக்கு பாலிடிக்ஸ் பண்ணனும்னா இன்னைக்கு மோடி இல்ல ஒரே நிமிஷம் இன்னைக்கு பாலிடிக்ஸ் பண்ணனும்னா நிறைய பாலிடிக்ஸ் பண்ணலாம். கௌஷிக் இன்னைக்கு மோடி மீட்டிங்கே அட்டெண்ட் பண்ணல. அவர் செக்யூரிட்டில இருக்காரு. பீப்புள் ஆஃப் அசோசியேஷன் இன்னைக்கு ஆல் பார்ட்டி மெம்பர்ஷிப்ல கலந்துக்கிட்டாரு. இதெல்லாம் பேசலாம். பாலிடிக்ஸ்னா இதுதான் பாலிடிக்ஸ். நேஷனல் செக்யூரிட்டில பாலிடிக்ஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இல்ல எனக்கு நீ பேசுறதெல்லாம் நான் எதுவுமே பேசல. உன்ட்டதான் கேக்குறேன். அன்னைக்கு